யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது இருக்கீங்களா? யாரோ சத்தம் கேட்கிறதே, யாரது? உதவி, உதவி. என்ன ஆயிற்று உங்களுக்கு? அண்ணா, வாருங்கள், உடனே வைத்தியரிடம் செல்லலாம். என்னால் எந்திரிக்க முடியவில்லை. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள்ளுங்கள். நான் வைத்தியரிடம் சென்று மருந்து வாங்கி கொண்டு வருகிறேன். உடனே கல்யாணி மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி கொண்டு வந்து மணிவண்ணனுக்கு கொடுத்து சரி செய்கிறாள். நீங்கள் யாரம்மா? நான் இந்த காட்டில் வசிக்கின்ற கொள்ளையடிக்கும் நாகதேவனின் கூட்டத்தைச் சேர்ந்தவளா? அது வந்து வந்து என்னம்மா தயக்கம்? நானா? அது இருக்கட்டும், நீங்கள் யார்? ஏன் இங்கு வந்தீர்கள்? எதற்காக இப்படி கணையால் காயப்பட்டு துடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்ற விவரத்தை விரும்பினால் சொல்லுங்கள். என்னால் ஏதாவது முடிந்தவரை தங்களுக்கு உதவி செய்கிறேன். உன் அன்பு உள்ளத்திற்கு என் 1000 நன்றிகள். நான் இந்த நாட்டின் மன்னன் மகன். என் பெயர் மணிவண்ணன். என் நண்பன் குணசேகரனும் நானும் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவனையும் அவன் கூட்டத்தையும் கட்டி இழுத்து வர காற்றென விரைந்து வந்தோம். வந்தவர்களை வழியிலேயே அம்பு கொண்டு தாக்கிவிட்டார்கள் அன்பர்கள். என் நண்பன் இந்த நாட்டின் தளபதி மகன் குணசேகரன் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. ஒருவேளை அவன் அந்த கூட்டத்திலே அகப்பட்டிருந்தால் அவர்கள் அவனை ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள். கவலையை விடுங்கள். கை கெட்டா கனியைத்தான் அம்பு கொண்டோ கல் கொண்டோ அடிப்பார்கள். அது கையில் கிடைத்து விட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். என்ன நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே. கொலையும் கொள்ளையும் தன் குலத் தொழிலாக கொண்டிருக்கும் கூட்டத்திடம் எப்படி கருணை குடிக்கொண்டிருக்க முடியும்? நீயும் அவர்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவளா? வந்து வந்து நான் கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவள் இல்லை. ஆனால் இந்த காட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பேச்சில் தடுமாற்றம் இருக்கிறதே. என்னிடத்தில் கோபமாக பேசுபவர்களை கண்டால் எனக்கு பயம். அதனால்தான் வார்த்தைகள் தடுமாறுகின்றன. ஓ அப்படியா? உன் பெயர்? என் பெயர் கல்யாணி. தாயை இழந்தவள். என் தந்தை ஒரு குருடர். என் அண்ணனை சின்ன வயசிலேயே பிரிந்து விட்டேன். ஏன், இறந்து விட்டாரா? தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். அவர் என்றாவது ஒரு நாள் என்னையும் என் தந்தையும் காண வருவார் என்ற இரவாத நம்பிக்கையில்தான் நானும் என் தந்தையும் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால்? என் அண்ணன் சின்ன வயதிலேயே காணாமல் போய்விட்டார். வருந்தாதே. உன் கள்ள கபடமற்ற வெள்ளை உள்ளத்திற்கு அவர் எப்படியும் வந்தே தான் தீர்வார். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள். என் உள்ளமெல்லாம் உடலெல்லாம் இன்ப தேன்பாய செய்யுங்கள். பாச வெள்ளம் ஓடி கிடந்த என் இதயம் சில ஆண்டுகளாக வறண்டு விட்டன. இன்று உங்களால் மீண்டும் அது ஓடத் துவங்கட்டும். பாசத்தால் துவந்து கிடந்த என்னை பாச கரங்கள் தூக்கி நிறுத்தட்டும். உண்மையிலேயே சொல்லுங்கள். என் அண்ணன் என்றாவது ஒரு நாள் நான் சாவதற்குள் வந்து விடுவார். வந்தே தான் விடுவார் இல்லையா? சொல்லுங்கள். ஏன், இப்பொழுதே உன் அண்ணன் வந்தான் என்று வைத்துக்கொள். வேண்டுமானால் என்னையே உன் அண்ணனாக எண்ணிக்கொள். நான் தான் உன் அண்ணன், நீ என் தங்கை. அண்ணனை கண்டுவிட்டால் நீ என்ன செய்வாய்? எப்படி இருப்பாய்? அண்ணா, இத்தனை ஆண்டுகளாக இந்த ஏழை தங்கையை மறந்தே விட்டீர்களா? எப்படி அண்ணா என்னை பிரிந்திருந்தீர்கள்? ஒரே ஒரு தங்கையை காண உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் தேவையா? கண்மூடி கண் திறப்பதற்குள் காற்றென விரைந்து காரியத்தை சாதித்து விடும் நீங்கள் நான் மண்மூடி போகும் வரை காணக்கூடாது என்று வைராக்கியம் கொண்டீர்களா? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். அப்படி நான் தான் என்ன தவறு செய்துவிட்டேன்? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். போதும் போதும் உன் அண்ணனை வர்ணித்த விதங்கள். கல்யாணி, பாச கடலிலேயே தள்ளப்பட்டு கரையேற முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கரையேற வைத்துவிட்ட நீ இன்று முதல் என் தங்கை. நான் உன் அண்ணன். உடன் பிறந்த அண்ணன் தங்கையாக விண்ணுலகம் போகும் வரை மண்ணுலகில் வாழ்ந்திடுவோம், என்றும் பிரியாமல். அண்ணா, அண்ணா, ஒவ்வொரு வினாடியும் உங்கள் தங்கை இங்கே காத்து கொண்டிருப்பாள். ஒவ்வொரு வினாடியும் உன் அண்ணன் உன்னை காண வந்து கொண்டே இருப்பான். கவலையை மறந்து கண்ணீரை துடைத்துக்கொள். எனக்கு நேரமாகிவிட்டது. நாளை காலை எங்கள் நாட்டிற்கு புலவர் கவியரசு வருகிறார். ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டும். வரட்டுமா?